my beloved gentlemen. I hope you guys are doing great. This is your mommy Suzanne. I'm bringing you an unhinged book review. Okay, நம்ம சேனல்ல எல்லாமே வந்து pretty much unhinged தான் இருக்கும். So brace yourself, alright? நான் வந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த வந்து ரொம்ப நாளா செய்யணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நிறைய புக் ரிவ்யூஸை வந்து நான் பார்த்தேன். ஸோ பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா, இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு புக் ரிவ்யூவை நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. தென் மொத கொஞ்சம் முன்னாடி வந்து பால்கனியில வந்து சாக்லேட் மில்க் குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு சிந்தனை வந்தது. அதாவது என்னன்னா, மத்தவங்க எப்படி செய்றாங்க, நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கும் போது எப்படி வந்து அது மத்தவங்க மாதிரி செய்யணும், எப்படி அது பர்ஃபெக்டா வந்து எந்த விதமான பிழையும் இல்லாம செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறது விட்டுட்டு, நம்மளோட கேரக்டர், நம்மளோட எசன்ஸ வந்து நம்மளோட மனசுல இருக்கிற எல்லா எப்படி சொல்றது, எல்லா உணர்ச்சிகள், எல்லா தமிழ் வார்த்தை, why is தமிழ் so hard? எல்லா எஃபர்ட், நம்ம மனசுல இருக்கிற எல்லா எஃபர்ட், நம்ம மனசுல இருக்கிற உணர்ச்சிகள், நம்ம மனசுல இருக்கிற கடமை உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து அதுல கொட்டி நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட அதை செலுத்தணும்னா, யூனிவர்ஸ் வந்து அது யார் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதாவது கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்ட்டுன்னு ஒரு சின்ன எபிஃபனி. So I thought, you know what? Let's do this அப்படின்ட்டு. So I set my light, I set the tripod and I'm here with you guys. So brace yourself. இந்த புக் ரிவ்யூ சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்க போகுது. It is what it is. I don't make the rules. I'm not making the rules here, okay? புக்ஸ் எல்லாமே நான் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இது வந்து எந்த விதமான தீம், எந்த விதமான ஜான்ரா அப்படின்னு பர்டிகுலரா செக்ஷன் பை செக்ஷனா கிடையாது. ஜஸ்ட் நான் படிச்ச புக்குங்க எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நாட் இன் பர்டிகுலர் ஆர்டர். This is going to be chaotic, okay? Just chaotic. So brace yourself. First book வந்து The Great Gatsby. F. Scott Fitzgerald எழுதின The Great Gatsby. What can I tell you about Great Gatsby? First of all, Great Gatsby வந்து ஸ்கூலுக்காக வந்து ஸ்கூல் ப்ராஜெக்டாக அதை படிச்சு எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் வந்ததுன்னா வந்து என்னோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்துறேன் உங்களுக்கு. பிகாஸ் தட் மஸ்ட் ஹவ் பின் அ பியூர் டோர்ச்சர். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ரன்னிங் ஜோக் இருக்கு, ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப லக்கியான பர்சன் பிகாஸ் ஹி டசன்ட் ஹேவ் டு ரீட் ஹிம்செல்ஃப் இன் ஸ்கூல் அப்படின்னு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு அசைன்மெண்டா இருந்தது நிறைய கண்ட்ரியில அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். தி கிரேட் கேட்ஸ்பி இது வந்து ஆக்சுவலி ஒரு டெக்ஸ்டாவே அனுப்பி இருந்திருக்கலாம். அதாவது என்னன்னா, ரொம்ப வருஷமா நான் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தேன், ஆனா அவனால என்ன கல்யாணம் பண்ண முடியல, அதுக்கப்புறம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அவளை எப்படியாவது அடையணும் அப்படின்றத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பணக்காரனா ஆனேன், அதுக்கப்புறம் குடிசையில இருந்த நானு கோடீஸ்வரன் ஆனேன், அதுக்கப்புறம் அவளை வந்து அடைய முடியும் அப்படின்ட்டு நினைச்சேன். ஆனா நடுவில் அவள் புருஷன் இருந்தா, ஏன்னா அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அவளை கைப்பிடிக்காம நான் செத்துட்டேன், அவ்வளவுதான். பட் let me tell you this, உங்களுக்கு லெசன் சொல்லணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. பட் உண்மை என்னன்னா, தி கிரேட் கேட்ஸ்பி வந்து 19 வயசுல படிக்கும் போது வேற மாதிரி இருந்தது, 20 வயசுல படிக்கும் போது வேற மாதிரி இருந்தது, 30 வயசுல படிக்கும் போது வேற மாதிரி இருந்தது, அண்ட் இதை 40 வயசுல நான் திரும்பி படிப்பேன் அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும், அப்பயும் வேற மாதிரி இருக்கும். இதுல வந்து நிறைய வேல்யூபிளான லெசன்ஸ் இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து உலகத்தை வந்து நிறைய கண்ணோட்டத்துல பாக்குறதுக்கு வந்து ஒரு அனுபவம், ஒரு நல்ல வாய்ப்பு என் அனுபவம் வந்து இந்த புக்கு கொடுத்தது அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஏன்னா இந்த புக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து மிஸ்டர் கேரவேயோட அப்பா சொல்லுவாரு, நான் வந்து சின்ன வயசா இருக்கும் போது வந்து எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அதாவது என்னன்னா, அது வந்து இப்ப வரைக்கும் என்னோட மனசுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது என்னன்னா, நீ இன்னொருத்தவங்களை வந்து குறை சொல்லும் போதோ குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ கடந்து போன எல்லா கஷ்டங்களும் அனுபவங்களையும் வந்து கடந்து போறதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு இருந்தது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மிஸ்டர் கேரவேயோட அப்பா அவர்கிட்ட சொல்லுவாரு. அது வந்து எனக்கு that actually stuck to me and that is something, என்ன சொல்றது, இன்ன வரைக்கும் வந்து என்னோட கரியர் பயணத்துல வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்ட்டு நினைக்கிறேன். I repeat that to almost everyone I go through, I come across in my life, I guess. This is a good read. Plus இது கிளாசிக் பசங்களா, கிளாசிக் ஒரு தடையாவது படிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன்.
but this could have been an email, definitely. Actually, make it a text message, okay? Make it a group text. ரெண்டாவது வரிசையில என்ன புக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ஏலியனிஸ்ட் பை கேலப் கார். சரியான புக்கு. சரி, நீங்க வந்து இன்ட்ரிகேட் ஆன ரீடரா இருந்தீங்கன்னா, டீடைல்டான ரீடரா இருந்தீங்கன்னா, எனக்கு வந்து ரைட்டர்ஸ் வந்து எந்த விஷயத்தையுமே எந்த டீடைல்ஸையும் வந்து ஐ டோன்ட் லைக் தம் டு லிவ் இட் டு மை இமேஜினேஷன். நான் வந்து எதையுமே சொந்தமா கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு வேலையை எனக்கு கொடுக்க கூடாது. எல்லாமே வந்து அவங்களே எழுதிடணும். அதை வந்து நான் படிச்சு என்ஜாய் பண்ணாலே எனக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கேலப் கார்ஸ் மேன். ரொம்ப டீடைல்டான ரீடர், ரொம்ப இன்ட்ரிகேட்டான ரீடர். கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கதையும் வந்து செம்மையா இருக்கும், சொல்லவே வேணாம். ஸோ தி ஏலியன் இஸ் பை கேலப் கார் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல 1896 நம்பர்ஸ் வந்து எனக்கு தமிழ்ல வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. நியூயார்க் 1896, அதாவது தியோடோர் ரோசவெல் வந்து ஸ்டில் ஆட்சியில இருந்த டைம்ல சின்ன பசங்க, அதாவது ஆண் பசங்கள் வந்து விபச்சாரத்துல ஈடுபட்ட ஆண் பசங்களை வந்து ஒரு சீரியல் கீழே வந்து ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான். கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்க போனா சொல்றதுதான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்டமக் இருந்ததுன்னா, அதாவது இந்த குடலை பிடிங்கி இருக்கிறது, கண்ணை நோண்டி எடுக்கிறது, இதெல்லாம் உங்களால படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புக்கை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூ நீட் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் stomach to read this book and a strong mind to go through this book. ஏன்னா எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங், ஐ மீன் இட்ஸ் கிரேசி. மொத்தமா 534 pages. சும்மா இல்ல, இதை படிக்கிறதுக்கு வந்து ஃபியூ வீக்ஸ் எடுத்துருச்சு ஆக்சுவலி சொல்ல போனோம்னா. அண்ட் டெய்லி படிக்கிற பீப்புளுக்கே வந்து ஃபியூ வீக்ஸ் எடுக்குதுன்னா சொல்லவே வேண்டாம். ஆனா ஒரு தடவை இந்த புக்கை நீங்க கையில எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களால முடியாது, உங்களுக்கு அந்த படிச்சுட்டே இருக்கணும்னு தான் தோணும். இந்த புக்கு வந்து எனக்கு புக்கு படிக்க பிடிக்காது, ஆனா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸா வந்து நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் இது, ஓகே? நீங்க இப்ப நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இல்ல அப்படின்னு நினைக்கிறேன், எடுத்துட்டாங்க. பட் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. சீரீஸோட பேரும் வந்து தி ஏலியனிஸ்ட் தான். ஸோ ரெண்டு சீசன் இருக்கு அண்ட் ரெண்டு சீசனும் அவர் கேலப்போட புக்கு தான். ஒன்னு வந்து தி ஏலியனிஸ், இன்னொன்னு வந்து தி ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ் புக்கையும் வந்து நான் ரிவ்யூ பண்றேன். அதுவும் சரியான கதை. ஸோ என்னன்னா இந்த கொலைகளை வந்து யாரு பண்றா, இந்த கொடூரமான இந்த சிறுவனுங்கள், இந்த விபச்சாரத்துல ஈடுபட்ட இந்த சிறு குழந்தைகளை வந்து யாரு கொலை பண்றா, யாரு ஆக்சுவலி கொடூரமா கொலை பண்றா அப்படின்ற தேடல்ல ஏலியனிஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே வந்து ஏலியனிஸ்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த சைக்காட்ரிஸ்ட் அப்புறம் ஒரு பத்திரிகை, நியூயார்க் டைம்ஸ்ல வந்து அந்த டைம்ல ஃபேமஸா இருந்த ஒரு பத்திரிகையாளர் அண்ட் 2 ஜூயிஷ் டிடெக்டிவ் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல முதல் முறையா வேலைக்கு சேர்ந்த ஒரு பெண். இவங்க எல்லாமே இந்த சொசைட்டிக்கு வந்து சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எதிர்மாறா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த 5 பீப்புளும் வந்து ஒண்ணு சேர்ந்து எப்படி இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஒட்டிதான் வந்து இந்த கதை இருக்கு. எப்படி வந்து அவனை கண்டுபிடிக்கிறாங்க, அவனோட ஃபுல் சைக்காலஜிக்கல் த்ரில்லர், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். திக்குன்னு இருக்கும் ஒவ்வொரு பேஜும். சத்தியமா சொல்றோம், நீங்க வந்து if you are an avid reader you have to pick this up. Caleb Carr, he does not disappoint, honey, believe me, you're gonna love this. Yeah, I mean strong stomach இருந்ததுன்னா you have to pick this up. sensitive stomach இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து படிங்க. நான் trigger warning இப்போவே கொடுத்துட்டேன். I will not be responsible for your nightmares. Did I have one or few? I don't want to talk about it. மூணாவது புக் என்னன்னு பாத்தீங்கன்னா நீல் கேமனோட தி ஓஷன் அட் தி எண்ட் ஆஃப் த லேன். அதாவது நீல் கேமன் எப்படி எழுதுவாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ கதை எதை ஒட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயதானவர், அவர் வந்து அவரோட டவுன்ல வந்து ஒரு இறப்பு நடக்குது. அந்த இறப்புக்கு வந்து அவர் போறாரு. ஸோ அந்த இறப்புக்கு அவர் போகும்போது அவர் பிறந்து வளர்ந்த டவுன் அது. அந்த இறப்புக்கு அவர் போகும்போது
இறப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அவரு அந்த டவுன்ல வந்து சின்ன பையனா வளரும் போது நடந்த கதைகள், நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து திருப்பியும் ஒரு தடவை பிளாஷ்பேக்ல வந்து நினைச்சு பாக்குறாரு. இந்த புக்கை படிச்சு ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு. நான் நினைக்கிறேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பைத்தியமே பிடிச்சிரும் ஆக்சுவலி அப்படின்னு. பட் அது வந்து எப்படி சொல்றது, அந்த சைக்கடெலிக்கான ஒரு பைத்தியம் தெரியுமா, அது வந்து டிப்ரெசிங்கான பைத்தியம் இல்ல, ரொம்ப அழகான ஒரு பைத்தியகார்த்தனம். அதாவது எப்படின்னா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து அங்கே இருந்து வந்து ஒரு சுடுகாடுல இருந்து அங்க அந்த சுடுகாடுக்கு என்டர் பண்ணும்போது அந்த அந்த வழியா நேரா போகும்போது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உள்ளுக்கு போய் அந்த ஃபார்ம் ஹவுஸ் உள்ளுக்கு போகும்போது ஒரு கிணறு பார்த்து அந்த கிணறுக்குள்ள குதிச்சு அப்படியே கடலுக்கு போய் அந்த கடல்ல இருந்து அப்படியே ஆகாயத்துக்கு போய் இப்படிதான் இருக்கும் அந்த கதை. இந்த சீரீஸ்ல தான் இருக்கும். பாத்தீங்களே புக்கோட கவரு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு நான் சொல்றதுக்கு? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கும். பட் that's new gaming for you. It's really really good. இது வந்து ஒரு சீட்டிங்ல நீங்க ஈஸிலி படிச்சிடலாம். பிகாஸ் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும் ஆக்சுவலி. புக் வந்து நான் ஐ ஆக்சுவலி மேனேஜ்ட் இன் 2 சிட்டிங்ஸ் நினைக்கிறேன். It's really good. It's beautiful. It's scary. And எப்படி சொல்றது கைஸ், நான் படிச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்களேன், அது சுத்தம் பைத்தியகாரத்தனமா தான் இருக்கும் அப்படின்னு. ரொம்ப பைத்தியகாரத்தனமா இருக்கும், ஆனா ரொம்ப அழகான பைத்தியமா இருக்கும். புரியுதானே சொல்றது? புரியல தானே? ஐநோ, எனக்கே புரியல. இந்த புக்கு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் த ஹஸ்பண்ட் பை மிஷா கேம்பல். அதாவது எப்பவுமே வந்து ஒரு ஒரு பொண்டாட்டி இறந்து போகும்போது அந்த புருஷன் தான் அந்த கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற முதல் சஸ்பெக்ட்ல அவனை தான் பிடிப்பாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த புக்கு டைட்டில் பார்க்கும்போது ஓ புருஷன் மேபி கொலை பண்ணியிருந்திருப்பான், ஆனா வந்து அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா 3வது மனுஷன் இருக்கா இந்த கதையில அப்படின்ட்டு நான் பைத்தியகாரத்தனமா நினைச்சேன். ஏன் அந்த மாதிரி நான் நினைச்சேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது நம்ம சஃபர் பண்ற ரீசன் என்ன தெரியுமா, இந்த உலகத்துல நம்ம சஃபர் பண்ற அதிக ரீசன் என்னன்னா, நம்ம மாதிரிதான் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மடத்தனத்தை அந்த மடக்கூத்தனத்தினாலதான் நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் பட்ட கஷ்டங்கள்ல 1000 கஷ்டம் இந்த புக்கு ஒரு சாப்டரை கூட நான் தாண்டல. ஒரு சாப்டர் தாண்டும் போதே இந்த கதை நம்மள எங்க எடுத்துட்டு போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் போனா நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் ரீட்ல போயிட்டு இந்த புக்கோட ரிவ்யூவை நான் படிச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த வந்து நான் ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இல்லைங்களா, தவறுகள் நடக்கலாம், சாய்ஸஸ்ல வந்து நம்ம தவறு பண்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும், நம்மளால அதை ஒண்ணு செய்ய முடியாது. சம்டைம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் nothing you can do. You make shitty purchases and there's nothing you can do. இந்த புக்கை வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு வாரமா இந்த புக்கை வந்து திரும்பி நான் படிக்க முயற்சி பண்றேன், என்னால படிக்க முடியல. ஒரு கட்டத்துல வந்து நான் எப்படி ஆயிட்டேன்னா, என்ன தவறு நடந்தாலும், அதாவது அந்த அந்த ஒரு வாரத்துல வந்து சாதம் கொட்டிருச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் தடுக்கி விழுந்துட்டேன். அந்த டைம்ல எல்லாம் நான் எல்லார்ட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் சாதம் கொட்டிருச்சு, இந்த புக்கு நான் வாங்கினதுனாலதான், கீழே விழுந்துட்டேன், எல்லாம் இந்த புக்கு வாங்கினதுனாலதான், இந்த புக்கை நான் வாங்கினதுனாலதான் கடவுள் என்னை தண்டிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கட்டத்துக்கே நான் வந்துட்டேன். அடுத்த பார்பிக்யூல வந்து இந்த புக்கை நான் கொண்டு போயிட்டு சாம்பலா எரிக்கிறேன், அவ்வளவுதான். அப்பால போ சாத்தானே. பேசிக்கலி என்ன கதைனா, பொண்டாட்டி செத்துருவான், புருஷன் கொண்டுருவான், அவ்வளவுதான், வீட்டுக்கு போங்க. அடுத்த புக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தி பிராண்டே ப்ராஜெக்ட் பை ஜெனிஃபர் வேண்டவர். இந்த புக்கு பரவாயில்ல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஆக்சுவலி இந்த புக்கை வந்து ஒரு இமெயில்ல நான் முடிச்சிருந்திருப்பேன். கோவிட்னால வந்து எல்லாமே கூண்டுல அடைஞ்சு கிடந்த மாதிரி வீட்டுல அடைஞ்சு கிடந்தனாலதான் இந்த புக்கே வந்து நான் கடைசி வரைக்கும் முடிச்சேன் அப்படின்றது தவிர, ஆப்வியஸ்லி இந்த புக்கு வந்து ஒரு இமெயிலாவே எழுதிருந்திருக்கலாம். இப்ப நான் எழுதுறேன் பாருங்க அந்த இமெயில. இந்த புக்கை எப்படி நான் இமெயிலா மாத்துறேன் அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. அன்புள்ள அவர்களுக்கு, என்னை காதலித்து மனம் முடிப்பேன் என்று மோசம் செய்து பிறகு இன்னொரு பெண் குண்டி பின்னாடி போன காரணத்தினால் மனம் உடைந்து வேறொரு பெண் எழுதிய காதல் கடிதத்தை தேடி ரோடாக திரிந்தேன். இப்படிக்கு நாங்கள் 10 நிமிஷம் எடுத்துச்சா? இல்ல, less than that. அதுவாதான் ஆயிருந்திருக்கணும். It's a disaster. அடுத்த புக் என்னன்னு பாத்தீங்கன்னா The Loose Women.
ஆக்சுவலி இது வந்து ஒரு தடவை ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது அவர் இந்த புக்கை பார்த்துட்டு என்ன லூஸ் உமன் எழுதி இருக்கு, இது என்ன மாதிரி புக்கா இருக்கும் அப்படின்ட்டு. நான் சொன்ன லூஸ் உமன் இல்ல லூஸ் உமன். அவரு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீ நினைக்கிறியான்னு, நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஸோ லூஸ் உமன் வந்து இட் யூஸ் டு பி அ டிவி ஷோ. ஓகே, ஸோ இந்த 9 பெண்களும் இந்த இந்த இதுல நீங்க பாக்குற 9 பெண்களும் வந்து அவங்க அவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி அவங்களோட லைஃப், அவங்களோட லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுவாங்க. இட்ஸ் பியூர் காமெடி கோல். ஓகே, இந்த புக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து சர்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் வேற வேற புக்ஸ் இருக்குமா அப்படின்ட்டுன்னு. ஆனா ஆக்சுவலி என்னால எந்த புக்கும் ஆன்லைன்ல தேட முடியல. மேபி இருந்ததுன்னா வெளியே நீங்க எனக்கு டிஎம் பண்ணி சொல்லுங்க. ஆனா என்னால தேட முடியல. ஆக்சுவலி இந்த புக்கு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, ஒரு பழைய த்ரிஃப்ட் ஸ்டோர் புக்கு கடை, ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் புக்கு கடை. அங்க வந்து எனக்கு பழைய த்ரிஃப்ட் ஸ்டோர் புக் ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐம் a huge fan of vintage thrift store books, thrift book store. நான் வந்து அங்க போகும்போது தான் வந்து ஆக்சுவலி இந்த புக்கை பார்த்தேன். ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அந்த லூஸ் உமன் அப்படின்ற டைட்டிலே வந்து made me bought this book. That's the reason why I bought this book, because the title loose woman is so catchy. So நான் படிக்கும் போது let me tell you guys, I was not disappointed. அது fully entertaining-ஆ இருக்கும். நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அவங்களோட ஷோஸோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கும். அதுக்கப்புறம் என்னது காமிக், என்ன சொல்றது, காமிக் டிராவிங்ஸ் எல்லாம் இருக்கும். இட்ஸ் just so beautiful. Look at this. Pretty, isn't it? Look at that. So the description. Alfred and Rose are as happy today as they were when they married 50 years ago. It made their dog sick. How about that? It's so cute. The kutti nai. This book, 100 out of 100. Absolutely 100 out of 100. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது பிடிஎஃப் ஃபார்ம்ல இருந்தா கூட பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க படிக்கிறதுக்கு. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எஸ்பெஷலி பெண்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை வந்து நீங்க ரீச் அவுட் பண்ணணும் ஒரு தடவையாவது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி படிப்பீங்க. ஆனா அது பெண்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி கிடையாது. மேரேஜ்ல இருந்து, செக்ஸ்ல இருந்து, ரிலேஷன்ஷிப்ல இருந்து, கரியர்ல இருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸை பண்ணி எப்படி வாழ்க்கை லெசன்ஸ் அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்றது அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். And in a most humorous way, you know what I'm saying? I loved it, guys. I absolutely loved it. கடைசி புக்கு ஒரு காலமும் வந்து இது அன்டி வெறியன்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு புக்கு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன்ட்டு நான் நினைச்சே பார்க்கல. பட் here I am. I can't believe I'm saying this. I can't even believe I'm recommending this. See, நீங்க அன்டிவெரியனா இருந்தீங்கன்னா or நீங்க மேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த புக்கு உங்ககிட்ட வந்து நின்னு பேசும் அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். ஓகே, and that book is All That Man Is by David Zaslav. இந்த புக்கு வந்து எதை ஒட்டி பயணம் பண்ணுதுன்னா, 9 ஆம்பளைங்க ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கிற 9 ஆம்பளைங்க அவங்களோட வீட்டை படியை தாண்டி போய், அதாவது அவங்க வீட்டை விட்டு அட்வென்ச்சருக்கு அவங்களோட பயணத்துல அவங்க வேற வேற பயணத்துல ஈடுபட்டு எப்படி உலகத்தை பாக்குறாங்க, எப்படி பெண்களை சந்திக்கிறாங்க, அண்ட் இந்த பயணத்துல அவங்க ஈடுபடும் போது என்னென்ன மாதிரி பெண்கள் எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க. இந்த புக்ல ஆக்சுவலி மோஸ்ட்லி நிறைய மேரிட் உமன் அண்ட் நிறைய சீட்டிங், இன்ஃபிடாலிட்டி அண்ட் நிறைய சென்சிட்டிவான டாபிக் எல்லாம் இருக்கு. ஸோ ட்ரிகர் வார்னிங் நான் இப்போயே சொல்லிடுறேன். உங்களுக்கு அந்த இஷ்யூஸ்ல வந்து சென்சிட்டிவிட்டி, இன்ஃபிடாலிட்டி இஷ்யூஸ் சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த புக்கை வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு படிங்க. அதாவது புக்ல நடக்கிறது வந்து அது ஜஸ்ட் ஒரு கதை தான், அது வந்து ஃபிக்ஷன், அது நம்ம வாழ்க்கைகள் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டாலே வந்து எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க அன்டி வெரியனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை வந்து நீங்க பிக்கப் பண்ணி ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புக்ல 9 கதைகள். ஃபர்ஸ்ட் கதை என்ன படிக்கும் போதே நான் நினைச்சேன், ஆஹா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த புக்கை, எப்படியாவது இவங்க கிட்ட சொல்லணுமே இந்த விஷயத்த. கண்டிப்பா உங்கள நிறைய பேர் இதை படிச்சிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த புக்கை நீங்க இன்னும் டச் பண்ணலன்னா ஏன் மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு காலிங் வருது இந்த புக்கை வந்து பிக்கப் பண்றதுக்கு. ஸோ yeah, what can I say? It's intriguing. Yes, எனக்கு வந்து இந்த புக் ஆக்சுவலி கொஞ்சம் டிம்மா இருந்தது, கொஞ்சம் போர் அடிச்சது.
ஏன்னா தெரியல, அது என்னோட என்னோட லெவல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இல்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். பட் ஓவரால் it was 5 out of 10. எனக்கு வந்து இது 5 out of 10. ஆனா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜான்ரான்றதுனால இது வந்து ஃபேபியுலஸா இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதுல வந்து அடல்ட் சிறு வயசு பையன் அண்ட் அடல்ட் அடல்ட் பொண்ணு, அப்புறம் பொண்ணு என் அம்மா தீம், இது ரொம்ப கிரேசியா இருந்தது ஆக்சுவலி இந்த ரீடிங். நான் திரும்பி இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இதை வந்து முதல்ல புக்கை எழுதுனாங்க அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். பட் திஸ் வாஸ் ரியலி குட். திஸ் வாஸ் அ குட் ரீட். ஏன்னா உங்களுக்கு இந்த புக்கு, இந்த பைத்தியகாரத்தனமான புக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்காகவே இந்த புக்கோட ரீடிங் அனுபவம் வந்து ஆக்சுவலி நல்லா இருந்தது. The whole time I was thinking about you guys because I just had this idea that you'll love it. Okay? So pick it up. And புக்கை வந்து படிச்சதுக்கு அப்புறம் இந்த புக்கை ஒருவேளை படிச்சீங்கன்னா உங்களோட ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு டிஎம் பண்ணி சொல்லுங்க. I really want to hear what you think about this book because it was bonkers. All in all, it was bonkers, but I know you're gonna love it. Okay? Alright then. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கடைசியா வந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். இந்த வீடியோ வந்து இந்த புக் ரிவ்யூ நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட சேனல்ல பாக்குறவங்க எல்லாம் படிப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனை தான் அப்படின்ட்டு. பட் நான் ஆக்சுவலி என்ன சொன்னேன்னா, என்னோட பசங்க எல்லாமே வந்து 24 மணி நேரமா 4 செவத்துக்குள்ள கையடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற பசங்க கிடையாது. அவங்க படிக்கிற பசங்க, அவங்க வளர்ற பசங்க, அவங்க 4 விதமா யோசிக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிற பசங்க, இன்டெலிஜென்டான பசங்க அப்படின்ட்டு. நம்பிக்கை இல்லைன்னா நான் செலுத்துறேன் இந்த வீடியோவை, நீ பாரு வியூஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. I just have a great idea. I just have a good feeling that you guys are gonna love it. Okay, so இந்த வீடியோவோட வியூவை வந்து நீங்க எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மேக்ஸிமைஸ் பண்றீங்க. Okay, we're gonna show people that you are a man of class. You get what I mean? Yeah, let's show them. Okay, so you show me if you loved it. And I'm going to bring more unhinged book to you. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம், இந்த மாதிரி புக் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ரீசர்ச் பண்றேன் and I'll bring you more books like this and more unhinged reviews. Okay? Alright then. Thank you so much for watching, babies. I love you guys all. I'll see you all soon.